பண்டமாற்று முறை என்பது பணம் அல்லது நாணயங்கள் இல்லாமல் பொருட்கள் மற்றும் சேவைகளை பரிமாறிக்கொள்வதற்கான முறை. இது பழங்காலங்களில் மிகவும் பரவலாக பயன்படுத்தப்பட்ட முறை. பண்டமாற்று முறையின் முக்கிய அம்சங்கள் மற்றும் நன்மைகள் குறித்தும் அதன் சவால்கள் குறித்தும் இப்போது நாம் பேசலாம். பண்டமாற்று முறை, வரலாறு மற்றும் அடிப்படைகள். பண்டமாற்று முறை மிக பழமையான பரிமாற்ற முறையாகும். நாணயங்கள் அறிமுகமாகும் முன் மக்கள் பொருட்கள் மற்றும் சேவைகளை நேரடியாக மாற்றிக்கொள்வது வழக்கமாக இருந்தது. உதாரணமாக, ஒரு விவசாயி தன்னுடைய பசு மதிப்பு மிக்க ஒரு அட்டவணைக்கு மாற்றியிருக்கலாம். இது பொருட்களின் நேரடி பரிமாற்றமாகும். பண்டமாற்று முறையின் நன்மைகள். 1. நேரடி பரிமாற்றம். பொருட்கள் அல்லது சேவைகளை தரும்போது அதை உடனடியாக பெறலாம். 2. பணத்துக்கான தேவையின்மை. பணம் இல்லாமலும் பரிமாற்றம் மேற்கொள்ள முடியும். 3. சரளமான பரிமாற்றம். சில சமயங்களில் பணத்தை பரிமாற்ற மற்றும் சிறந்த முறையாக அமைந்து செல்கிறது. பண்டமாற்று முறையின் சவால்கள். 1. சரியான மதிப்பு. பொருட்களின் சரியான மதிப்பீடு கடினமாக இருக்கும். உதாரணமாக, ஒரு தையல்காரர் தன்னுடைய சேவைக்கு ஒரு விவசாயியின் உழவன் பொருளின் மதிப்பை எவ்வாறு அளிப்பார் என்பது சவாலாக இருக்கும். 2. பொருத்தமான பொருட்கள். அனைத்து பொருட்களும் அல்லது சேவைகளும் ஒரே நேரத்தில் தேவையானவை இல்லாமலிருப்பதால் பரிமாற்றம் சிக்கலாக இருக்கும். 3. பரிமாற்ற கைக்கூலிகள். சில சமயங்களில் பரிமாற்றம் செய்ய விரும்பும் பொருட்கள் அல்லது சேவைகள் நேரடியாக பெற முடியாமல் இருக்கும். பண்டமாற்று முறை. தற்காலத்தில் இன்றைய நாட்களிலும் பண்டமாற்று முறை சில பகுதிகளில் பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக சமூகங்களில், விளையாட்டு கழகங்களில் மற்றும் கலைஞர்கள் மத்தியில் இது இன்றும் பயன்படுத்தப்படுகிறது. சில ஆன்லைன் தளங்கள் மற்றும் மொபைல் பயன்பாடுகள் பண்டமாற்று முறையை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளன. இவற்றின் மூலம் மக்கள் தங்கள் தேவைகளை பொருட்களை மாற்றிக்கொண்டு பூர்த்தி செய்து கொள்கின்றனர். முடிவு. பண்டமாற்று முறை பழமையானது என்றாலும் அதன் முக்கியத்துவம் இன்றும் சில சமூகங்களில் காணப்படுகிறது. இந்த முறை பணம் இல்லாமல் பொருட்கள் மற்றும் சேவைகளை பரிமாற்றம் செய்யும் ஒரு நடைமுறையாக உள்ளது. எனவே இதன் நன்மைகளும் சவால்களும் புரிந்து கொள்ளப்பட்டால் சரியான சூழ்நிலையில் இதனை பயன்படுத்தி நன்மையை பெறலாம். மக்கள் தங்கள் தேவைகளுக்காக பொருளை மாற்றிக்கொண்டனர். இந்த முறையானது பழங்காலத்திலிருந்து தொடர்ந்து வருகிறது. பண்ட மாற்று முறை இருந்த வரையிலும் மக்கள் மனிதநேயத்துடன் இருந்தனர். ஆனால் பண்டமாற்று முறை மாறிய பிறகு மக்கள் தங்களுக்குள் போட்டியிட்டு கொண்டனர். அது மட்டுமல்லாது நாட்டின் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டன. இதன் விளைவினால் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டனர்.